டாக்டர், புற்றுநோய் அப்படிங்கிறத வருமுன் காப்பது எப்படி? நம்மளுடைய அன்றாட உணவு முறை, வாழ்வியல்ல இதை வராமல் எப்படி நம்ம தடுக்க முடியும்? இப்போது நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40% புற்றுநோய்கள் வந்து இந்த டொபாக்கோ ரிலேட்டட். ஸோ இந்த டொபாக்கோவை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு 40% ஆஃப் கேன்சர்ஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி. புகையிலை பிடிப்பது இல்லை புகையிலை சாப்பிடுவது, அதில் வந்து 40% அவாய்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஹெல்த்தியான உணவு பழக்க வழக்கங்கள். நம்ம வந்து நிறைய நேரம் மேற்கத்திய வெஸ்டர்ன் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் போகும்போது வெஸ்டர்ன் ப்ராப்ளம்ஸ், இந்த புற்றுநோயெல்லாம் ப்ரிடாமினென்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்த ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய நார்மலான டயட்ரி பேட்டர்ன்ஸை நம்ம யூஸ் பண்ணால் புற்றுநோயை அகைன் குறைக்க முடியும். மூணாவது வந்து உடல் பயிற்சி. இப்போ சமீபத்தில் தான் கேனடாவிலேருந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பெருங்குடல் புற்றுநோய் ட்ரீட் பண்ணவங்களுக்கு 2 குரூப்பாக பிரித்தாங்க. ஒரு குரூப் வந்து ஒரு ஜிம் இன்ஸ்ட்ரக்டரை போட்டு அவங்களுக்கு வந்து ரெகுலர் எக்ஸசைஸ், ஒரு 1 இயர் வரைக்கும் ரெகுலர் சூப்பர்வைஸ்டு எக்ஸசைஸ் இருந்தது. இன்னொரு குரூப்பில் வந்து ஜஸ்ட் எக்ஸசைஸ் பற்றிய ரீடிங் மெட்டீரியல் மட்டும் கொடுத்தாங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ் பீரியடில் எந்த குரூப்பில் வந்து சூப்பர்வைஸ்டு எக்ஸசைஸ் பண்ணாங்களோ, அதாவது உடல் பயிற்சி பண்ணாங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த பெருங்குடல் புற்றுநோயுடைய ரெக்கரன்ஸ் ரேட் வந்து டெஃபினட்டாக கம்மியாக இருந்தது. இது வந்து உலக அளவில் வேர்ல்டில் பெரிய மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன ஒரு ஸ்டடி. அதனால் இப்போ சமீபத்தில் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, ரெகுலராக உடல் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸும் கம்மி, புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வர்றதுக்கான சான்சஸும் கம்மி. சூப்பர் டாக்டர். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 40% சொன்னீங்களே டொபாக்கோனால தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த May 31 இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டேயில் நிறைய விழிப்புணர்வுகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆமாங்க, ஆமாம். ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பர்டிகுலர்லி யங் பீப்புளில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. நிறைய ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர்ஸ் நாங்கள் பார்க்குறது வந்து இந்த மிடில் ஏஜ் அண்ட் யங் பீப்புளில் வருது. ஸோ அண்ட் அவங்க லைஃபே அதனால் ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ த பெஸ்ட் திங் இஸ் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான். ஓகே, ஸ்மோக் பண்ணுறவங்க கூட குவிட் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் பெட்டர் தென் தட் சின்ன வயசுலேயே அந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான். சூப்பர் டாக்டர். பலவிதமான புற்றுநோய்கள் வந்து ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டால் 100% அதை வந்து நீக்கிடலாம் அப்படின்னு வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் டாக்டர். இதற்கான எந்தெந்த விதமான ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது டாக்டர்? இப்போது ஸ்க்ரீனிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணோன்னா அந்த பர்சனுக்கு எந்த அறிகுறி சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, அவங்களில் பண்ணுறது தான் ஸ்க்ரீனிங். இப்போது ஸ்க்ரீனிங்ன்றது வந்து சில புற்றுநோய்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்குன்னு ப்ரூவ் ஆகிருக்கு. மோஸ்ட் காமன் வந்து கர்ப்பப்பை துவாரத்தில் வர புற்றுநோய், சான்சர் சர்விக்ஸ், அப்புறம் மார்பக புற்றுநோய், மூணாவது வந்து பெருங்குடல் புற்றுநோய், அப்புறம் நாலாவது வந்து நம்ம நாட்டில் அதிகமாக வரக்கூடிய வாய் சம்மந்தப்பட்ட புற்றுநோய். ஸோ இந்த வாய் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் ரொம்ப சிம்பிள். யாராவது ஒரு ட்ரெயின்டு பர்சன் வந்து ஒரு டார்ச் அடித்து வாயை ஃபுல்லாக கிளியராக எக்ஸாமின் பண்ணணும் ஒன்ஸ் அ இயர். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் வாயில் ஆரம்ப ஸ்டேஜில் ஏதாவது ஒரு புண்ணு இருக்கலாம், இல்லைனா ஒரு வீக்கம் இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனையை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிருந்தா அந்த அதுக்கான ஈஸியான ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ இந்த 4-5 புற்றுநோய்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ஸ்க்ரீனிங் வந்து முக்கியமாக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வாட்டி பண்ணால் அது ஸ்க்ரீனிங் கிடையாது. ஏன்னா ரெகுலராக பண்ண வேண்டியிருக்கும். இப்போது கர்ப்பப்பை துவாரத்துக்கான புற்றுநோய், இப்போ சர்விக்ஸ் கேன்சரில் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த பேப்ஸ்மியரை பெற வேண்டியிருக்கும். ஸோ நான் ஒரு வாட்டி இந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சேஃபாக இருக்க முடியாது. இதை வந்து பீரியாடிக்காக பண்ணாதான் அந்த ஸ்க்ரீனிங் பெனிஃபிஷியலாக இருக்கும். டாக்டர், முன்னாடிலாம் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே இந்த ஹேர் ஃபால் இருக்கும், முடி கொட்டும், அப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங்கே நிறைய இருக்கும், அண்ட் உடல்நிலை பாதிப்புகள் ரொம்ப இருக்கும், வெயிட் லாஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் கேர் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த வாமிட்டிங்கை குறைக்கலாம், இந்த டயர்ட்னஸ்க்கு குறைக்கலாம், இந்த பசி எடுக்காமல் இருக்கிற அந்த ப்ராப்ளமை குறைக்கலாம், மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய குறைக்கலாம். 100% அவாய்ட் பண்ண முடியலாட்டாலும் நம்ம நல்லா குறைக்கலாம். அதே நேரத்தில் சில சைடு எஃபெக்ட்ஸ் லைக் முடி கொட்டுறதெல்லாம் எங்களால் ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியல. ஸோ கீமோதெரப்பி யூஸ் பண்ணால் நிறைய டைம் முடி கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ முடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பட் தோஸ் ஆர் நாட் பாப்புலர் ஆல் ஓவர். ஸோ பட் சைடு எஃபெக்ட்ஸ் குறைக்கிறதுக்கான
மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் டாக்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரிசர்ச்சர்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பர் டாக்டர். டாக்டர், இன்றைய மருத்துவத்தில் டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோதெரப்பி இதை பற்றி பிரபலமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது டாக்டர். இது இந்த ட்ரெடிஷ்னல் கீமோதெரப்பியிலிருந்து எந்த விதத்தில் வேறுபடுகிறது டாக்டர்? இப்போ டார்கெட்டட் தெரப்பின்னு எடுத்துட்டோன்னா ஒரு புற்றுநோய் செல்லையும் வந்து நார்மல் செல்லேருந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை கண்டுபிடிச்சி அந்த ஃபீச்சரை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு பேர் தான் டார்கெட்டட் தெரப்பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரல் புற்றுநோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நுரையீரல் புற்றுநோய்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஜெனட்டிக் மாலிகுலர் சேஞ்ச்னால் வருது. அந்த மாலிகுலர் சேஞ்சுக்கான எதிர்ப்பு மருந்தை நாங்கள் கொடுப்போம். அது நிறைய நேரம் அது ஓரல் டேப்லெட்டாக இருக்கும். அந்த டேப்லெட் போடும்போது அந்த புற்றுநோயில் அந்த மாலிகுலர் சேஞ்ச் இருக்கிற அந்த அணுக்கள் செல்ஸ் மட்டும் டிஸ்ட்ராய் ஆகும். நார்மல் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ முன்னாலெல்லாம் வெறும் கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த கீமோதெரப்பி நார்மல் செல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், கேன்சர் செல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்லா செல்ஸையும் கில் பண்ணும். அதனால தான் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருந்தது. இந்த டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும்னா டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் நார்மல் செல்ஸை அவாய்ட் பண்ண முடியும். இது 100% கிடையாது, பட் பெரிய சதவீதத்தில் இந்த நார்மல் செல்ஸை அவாய்ட் பண்ணி இந்த கேன்சர் செல்ஸை டைரெக்டாக போய் அதை அட்டாக் பண்ணும். சார், அப்போது இந்த டார்கெட்டட் தெரப்பி இம்யூனோதெரப்பி வந்து எல்லா கேன்சருக்கும் அப்ளிகபிளா? ஒரு கேன்சர் செல்லையும் ஒரு டார்கெட் இருக்குங்க. ஸோ அந்த டார்கெட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால தான் நிறைய நேரம் நாங்கள் ஸ்பெஷல் டெஸ்ட்டு, பயாப்சியில் ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் கேட்குறோம். ஏன்னா அப்போ தான் அந்த டார்கெட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த டார்கெட் அந்த கேன்சரில் இருந்ததுன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நுரையீரல் புற்றுநோயில் இருக்கிற டார்கெட் வந்து ரத்த புற்றுநோயில் இருக்காது. ரத்த புற்றுநோயில் இருக்கிற டார்கெட் மற்ற புற்றுநோய்களில் இருக்காது. ஸோ ஒரு ஏரியாவுக்கும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த டார்கெட்டட் தெரப்பி ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போது ஒரு புற்றுநோய் செல் வந்து ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் திங்ஸ் தட் இட் கேன் டூ இஸ் பாடியுடைய அந்த எதிர்ப்பு சிஸ்டமை அது எஸ்கேப் பண்ணி போயிடும். அது ஒன் ஆஃப் த வேஸ் இன் விச் கேன்சர் வளர்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இம்யூனோதெரப்பியில் என்ன பண்ணுறோன்னா நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து பாடியுடைய இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த இம்யூனிட்டி வழியாக நம்ம கேன்சர் அணுக்களை கில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் இம்யூனோதெரப்பி. ஓகே டாக்டர், புற்றுநோய்க்கான சிகிச்சை முறையில் அறுவை சிகிச்சை நிறைய இடங்களில் வந்து தேவையாக இருக்கிறது இல்லையா? இந்த அறுவை சிகிச்சையில் இப்போ குறிப்பாக இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பிரபலமாக நாங்கள் வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். இது எந்த அளவுக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் ஒரு யூஸ்ஃபுல்லான அடிஷனாக இருக்குது டாக்டர்? இப்போ புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த புற்றுநோயான கட்டி ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்கும். அதை சுற்றி இருக்கிற ஓரளவுக்கு நார்மல் டிஷ்யூ எடுக்கணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த கட்டி அங்கே சுற்றி இருக்கும். மூணாவது வந்து அந்த எடுக்கும்போது அந்த கேப் வரும். அந்த கேப் இல்லாமல் அந்த கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் மனித கையோட ஒரு ரோபோ மெஷினுடைய கை வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணும். இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணும்போது இந்த ஸ்கார், அதாவது நம்ம இன்சிஷன் போடுவோம் இல்லைங்க, அந்த இன்சிஷன் கம்மியாக இருக்கும். ரத்த கசிவு டெஃபினட்டாக குறைவாக இருக்கும். இந்த கனெக்ஷன் எல்லாம் பண்ணும்போது அந்த சூச்சர் போடும்போது, அந்த தையல் போடும்போது மைக்ரோஸ்கோப்பிக்காக அந்த ரொபாட்டிக் மிஷினால் அதை கரெக்டாக போட முடியும்.